வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வானத்திற்கு மேலே பறப்பதே இலக்கு என்ற ஊக்கமளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கவரைப்பேட்டை அருகே பெருவாயல் பகுதியில் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளியின் சார்பில் மாணவர்களுக்கான வானத்திற்கு மேலே பறப்பதே இலக்கு என்ற ஊக்கமளிக்கும் நிகழ்ச்சி டிஜேஎஸ் என்ஜினியரிங் கல்லூரி ஆடிட்டோரியம் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு டிஜேஎஸ் கல்விக் குழுமத்தின் தலைவரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கல்வி நெறி காவலர் டிஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார். அனைவரையும் பள்ளியின் முதல்வர் ப. ஞானப்பிரகாசம் வரவேற்றார். கல்விக் குழுமத்தின் மேலாண்மை இயக்குனரும் செயலாளருமான டிஜே ஆறுமுகம், கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவர் டிஜே தேசமுத்து, டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் ஏ. பழனி, கல்விக் குழுமத்தின் இயக்குனர் டிஜேஎஸ்ஜி தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக நேர்மறை பயிற்சியாளரும் துபாய் ஜிப்ரால்டர் டெக்னாலஜிஸ் LLC கின்னஸ் உலக சாதனையாளர் டாக்டர் ராஜேஷ் பெர்னாண்டோ கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நெறி வழிகாட்டுதலையும் வாழ்க்கையில் படிப்பின் மூலம் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடும் என்பதையும் ஊக்கமளித்து தத்ரூபமாக எடுத்து கூறினார். இதில் இயக்குநர்கள் ஆ. விஜயகுமார், ஆ. கபிலன், தே. தினேஷ், உறுப்பினர்கள் சோ. சண்முகசுந்தரம், ரா. ஜெயக்குமார், ஆ. ராஜேஷ், கல்விக் குழுமத்தின் நிர்வாக அலுவலர் சே. ஏழுமலை உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டிஜேஎஸ் கல்விக் குழுமத்தின் தலைமையில் தனலட்சுமி பொறியியல் கல்லூரி, லயன்ஸ் கிளப் ஆஃப் சோஷியல் ஸ்போர்ட்ஸ் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். அம்மாக்காக ஓடு, உங்க அப்பா ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறாரே, அவருக்காக ஓடு, உனக்காக ஓடு. உன் டீச்சர்ஸ் படி நிக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டா நான் பேக் பேக் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். ஆனா உன் டீச்சர்ஸ் அப்படி கிடையாது. 6ஆம் கிளாஸ்ல இருந்து உனக்கு கவனிச்சுட்டே வராங்க. 8ஆம் கிளாஸ் வந்துட்டா நீ எதுக்கு கஷ்டப்படுற, உனக்கு என்ன கஷ்டத்தை வச்சுப்பான். 10ஆம் கிளாஸ் வந்துட்டா நீ எப்படியாவது உங்க கேட்டு விட்டா போதும் நினைப்பாங்க. 12ஆம் கிளாஸ் வந்துட்டா நீ பாட்டு வெளியே போயிடுவது. ஆனா உன் டீச்சர்ஸ் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் உங்க முன்னாடி திறந்து நிற்கிறாங்க. அறிவுரை பெரியவர்களுக்கு அறி அவமதிச்சு அப்பதான் புக்கத்தை படிக்கணும் தோணும். முன்னாடி சொல்லி கொடுக்குற டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும் தோணும். இந்த பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், இத்தனை வருஷத்துல நான் அழகா இல்லை சார், இன்னைக்கு தான் சார் வந்து அழுதுருக்கிறேன். அந்த பையன் சொன்னாங்க, உன் கூட வாழ்ந்துருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டல, இப்ப நீ திரும்பி பார்க்காம போடுவ. இந்த பிள்ளை சொல்லிச்சு தெரியுமா, எத்தனை வாட்டி நான் திட்டி எங்க அம்மாவுக்கு வேதனை கொடுத்திருக்கேன் சார், உன் தப்ப உணர்ந்துட்டல, நீ யாரும் தெரிஞ்சுக்கிட்டல. இது போல